ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போறீங்க, ஒரு கருத்தரிப்பு மையத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறீங்கன்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும்? இதுதான் எனக்கு பெஸ்ட் சென்டரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போனா நான் என்னெல்லாம் பார்த்துட்டு போவேனோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஒரு டாக்டர். ஸோ அந்த டாக்டரோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அங்க இருக்கிற டாக்டர் அந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல குவாலிஃபைடா இருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்களா? இதை ரொம்ப ஈஸியா இப்ப இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட வெப்சைட்லேருந்தோ ப்ரொஃபைல்லேருந்தோ நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எந்த டாக்டர் நான் அப்படின்னு பார்த்துட்டு போறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தது அந்த டாக்டர் கிட்ட டைரக்டா கன்சல்ட் பண்ண முடியுதா இல்லையா? சம்டைம்ஸ் டாக்டரை பார்க்கவே இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜூனியர் டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க எந்த டாக்டரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்டர் உங்களோட டெசிஷன் மேக்கிங் எல்லாம் பண்ணாதான் சக்சஸ் ரேட் நல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ரெண்டாவது ஒரு விஷயம். அடுத்தது எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். டாக்டர் நிறைய படிச்சிருக்கலாம், பட் அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஐயுஐக்கான ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னா செமன் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டாக்டர் கிளினிக்ல போடுறதா இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால சம்டைம்ஸ் சக்சஸ் ரேட் கம்மியாகலாம். சில நேரங்கள்ல டாக்டரால அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ண முடியாம ஆயிடுது, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பரன்சி இன் ட்ரீட்மெண்ட். வெளிப்படையா ஒரு பேஷண்ட் கிட்ட என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுதான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்குன்னு வற்புறுத்தி சொல்லாம ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டோட சக்சஸ் ரேட், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி அதுல பேஷண்ட் எது அவங்க செலக்ட் பண்றாங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த பழைய காலத்துல எல்லாம் இதுதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியறது ரொம்ப நல்ல வழி கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு கன்சீவ் ஆகி சீக்கிரம் போகணும்ன்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு என்னவா இருந்தாலும் சரி என்னோடது தான் வேணும் டாக்டர், பொறுமையா தான் ட்ரை பண்ணணும், இயற்கையா தான் ட்ரை பண்ணணும்ன்ற ஆசை இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்கு, என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க எடுத்துக்கிற மெடிசன்ஸா இருக்கட்டும், பிரிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், இன்ஜெக்ஷன்ஸா இருக்கட்டும், நீங்க என்ன உங்க உடம்புக்கு போட்டுக்கிறீங்க, என்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க, என்ன மாத்திரைகள் எடுக்கிறீங்கன்ற பிரிஸ்கிரிப்ஷன் உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். இதை கொடுக்காம எல்லாத்தையும் நாங்க போட்டுக்கிறோம், நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களால இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும், இல்ல உங்க ஊர்ல போய் இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு அந்த டாக்டர்ஸ் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் சர்ஜரி ஆர் ப்ரொசீஜர்ஸ் எது பண்ணாலும் சம்மரி ஆஃப் த அட்மிஷனோட சம்மரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாம உங்க கூட ட்ரீட்மெண்ட் பண்ற பேஷண்ட்ஸ் கூட பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களோட அட்வைசஸ் உங்களுக்கு இப்போ ஃபர்டிலிட்டி இவ்வளோ காமனா இருந்தா கூட அதை பத்தி பேசிக்கிறதும் அந்த ப்ராப்ளமை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறதும் ரொம்பவே பண்ணிக்கிறது கிடையாது பேஷண்ட்ஸ். அதனால இன்னும் அவங்களுக்குள்ளரே எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ டாக் டு பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் ட்ரீட்மெண்ட் அலாங் வித் யூ. உங்க கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்ஸ் கூட பேசிக்கிறதுல தப்பு கிடையாது. எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கு ட்ரீட்மெண்ட்னு பேசிக்கிறதுல தப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஒரு டாக்டர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் போதாது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா இருந்தாதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணி எம்ப்ரியோ நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டெஸ்டிங் பண்ற லேப் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது 24/7 எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் பார்த்துப்பாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கைடன்ஸாவது கொடுப்பாங்களான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெக்னன்சி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் சில நேரங்கள்ல ப்ளீடிங் ஆகலாம், வலி வரலாம், இல்ல திடீர்னு பிபி ஜாஸ்தி ஆகலாம். உங்க ஊர்ல போய் நீங்க டெலிவரி பண்ணா கூட அந்த டாக்டர் கிட்ட அட்வைசஸ் வாங்குறது, ஏன்னா அவங்க தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆக்கியிருக்காங்கன்னா அவங்களோட அட்வைசஸ் வாங்க முடியுமா, டெலிவரி வரைக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டயட்டீஷியன் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன மாத்திரைகள் போடணும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டயட் என்ன நீங்க சாப்பிட்றீங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லணும்னு சொன்னா அடுத்த அரை மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டாக்டர் பேஷண்ட் ரேஷியோல அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லை டாக்டர்ஸால. அதனால டயட் அட்வைசஸ்க்கு டயட்டீஷியன்ஸ்னே இதுக்காக இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் எஃபெக்ட் இன் இன்ஃபர்டிலிட்டி. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலயே நிறைய பேருக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்
அட்லீஸ்ட் 5 to 6 டைம்ஸ் உங்ககிட்ட பேசினாங்கன்னா உங்களுக்கு சில மிராக்கிள்ஸ் ஈஸியா நடக்கலாம். இதுக்கு அடுத்தது லாஸ்டா ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு, ஐயுஐ பண்ணிட்டீங்க இல்ல ஐவிஎஃப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் யார் பண்ணாங்களோ அந்த டாக்டரே உங்களுக்கு மீட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு கட்டாயம் அவங்களும் தயாரா இருக்கணும், நீங்களும் தயாரா இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ல உங்களோட குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்க எங்களோட வாழ்த்துக்கள்.